வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது 72 மணி நேர தடுப்பு காவலில் விசாரணை. போலீஸ் தலைமையகம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. ஜனநாயகத்தை பாதுகாக்க கைகோர்க்கும் எதிர்க்கட்சிகள். ரணிலுடன் பீரிஸ் தலைமையிலான குழு சந்திப்பு. வடக்கின் விளையாட்டுத் துறையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்கள். 11 புதிய அதிகாரிகளுக்கு ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை. கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு தமிழகத்திலிருந்து 3996 யாத்திரிகள் வருகை. கிவலோயா திட்டத்தால் பறிபோகும் எமது நிலத்தை காப்பாற்றுங்கள். தமிழ் அரசியல் தலைமைகளிடம் மக்கள் கோரிக்கை. பிரித்தாளும் தந்திரத்தால் ஆட்சியை நடத்தும் அரசு. இனமத மோதல்கள் குறித்து சஜித் எச்சரிக்கை. உமது வர்த்தக அடையாளத்தை பாதுகாக்க ஒத்துழையுங்கள். ஐரோப்பிய நாடுகளிடம் வடக்கு ஆளுநர் வேண்டுகோள். நாமலின் உரை ரத்தானமைக்கு இனப்படுகொலையே காரணம். பிரிட்டன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தெரிவிப்பு. மட்டக்களப்பின் போரதீவு பற்றி கிராமங்களை அம்பாறை மாவட்டத்துடன் இணைக்க முயற்சி. எல்லை மாற்றம் குறித்து சாணக்கியன் அதிர்ச்சி தகவல். உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்க வேண்டும். அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். உதய கம்மன் பிலா. புலிகளின் தலைவர் பிரபாகரனின் நினைவு சின்னங்கள் இல்லாத போது அதே போன்ற வீட்டை எவ்வாறு கட்ட முடியும்? முன்னாள் தவிசாளர். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் பல்லின கட்சி முறையிலான ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சிதறி கிடக்கும் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு எதிர்கால கூட்டு பொறிமுறை குறித்து ஆராய்ந்தனர். தற்போதைய அரசின் பலமான ஆதிக்கத்துக்கு மத்தியில் பலவீனமடைந்துள்ள எதிர்க்கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஜனநாயக ரீதியிலான சமநிலையை உருவாக்குவது இச்சந்திப்பின் பிரதான நோக்கமாகும். நாட்டில் பலமான எதிர்க்கட்சி ஒன்று இயங்க வேண்டும் என்றும் அதற்காக அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் மகாநாயக்க தேர்கள் வழங்கிய ஆலோசனையை தொடர்ந்து இந்த நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த புதிய கூட்டணி முயற்சிகளின் ஒரு கட்டமாக ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாமல் ராஜபக்ச ஆகியோருடன் ஆரம்பகட்ட பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளன. இன்றைய சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சனயாப்பா, இலங்கையின் பல்லின கட்சி முறையை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. கொள்கை ரீதியாக மாறுபட்டிருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவது காலத்தின் கட்டாயமாகும் என்றார். இந்த கலந்துரையாடலில் முன்னாள் அமைச்சர்களான பேராசிரியர் GL பீரிஸ், உதய கம்மன்பில, மஹிந்த அமரவீர, சாகல ரத்நாயக்க, தலதா அத்துக்கூரல, வஜ்ர அபேவர்த்தன உள்ளிட்ட சில அரசியல்வாதிகள் பலரும் பங்கேற்றனர். தற்போதைய அரசியல் சூழலில் அரசுக்கு நிகரான ஒரு பலமான மாற்று சக்தியாக திகழ இந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டு அமையும் என்று சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். இன மற்றும் மத ரீதியிலான மோதல்களை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி பிரித்தாளும் தந்திரத்தின் மூலமாகவே தற்போதைய அரசு தனது ஆட்சியை முன்னெடுத்து வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக குற்றம் சாட்டினார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் மீண்டும் ஒரு வரிசையுகம் ஆரம்பமாகியுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மக்கள் தமது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தொழிலாளர்கள் பெருமளவில் வேலைவாய்ப்புகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றார். மக்கள் இவ்வாறான பாரிய பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள போதிலும் அரசு அவை குறித்து முறையான அவதானம் செலுத்தவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலாக இன மற்றும் மத ரீதியிலான பிளவுகளை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் லாபம் மீட்டும் பிற்போக்குவாத கொள்கையை அரசு கடைபிடித்து வருகிறது என்றும் அவர் சாடினார். இப்போதாவது இத்தகைய பிளவுபடுத்தும் அரசியலை கைவிட்டு மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கும் பொருளாதார தேவைகளுக்கும் உரிய தீர்வுகளை வழங்குமாறு அரசிடம் நான் கோரிக்கை விடுக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது மேலும் வலியுறுத்தினார்.
மட்டக்களப்பு மாவட்ட எல்லை நிர்ணயம் தொடர்பாக கவலைக்கிடமான தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் பிரதிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் அறிவிக்காமல் மட்டக்களப்பின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சில கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை அம்பாறை மாவட்டத்துக்குட்பட்ட கிராம பிரிவுகளுடன் இணைப்பதற்கான கூட்டம் நடைபெற்றுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. அக்கூட்டத்தில் மாவட்ட எல்லை நிர்ணய குழுவின் அங்கீகாரமும் சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகளின் ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளதாகவும் கூட தகவல் கிடைத்துள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். இவ்விடயம் தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக நேற்று தாம் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் சோ ரங்கநாதனை சந்திக்க பிரதேச செயலகத்துக்கு சென்றேன். இச்சந்திப்பில் போரதீவு பற்று தவிசாளர் வி மதிமேனன், பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரேமாகரன், ம கோபிநாத், கா யோகராசா மற்றும் தே ஜேணுகா ஆகியோரும் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக எந்தவித தகவலும் தமக்கு அறியப்படவில்லை என பிரதேச செயலாளர் தெரிவித்தார். எல்லை நிர்ணயம் தொடர்பாக சில இடங்களில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என கூறியிருந்தாலும் சம்பந்தப்பட்ட கிராமங்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் தமக்கு தெரியாது எனவும் அவர் தெரிவித்தார். முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படும் திட்டங்கள் பின்வருமாறு: 1. மட்டக்களப்பு போரதீவு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 25ஆம் கொலனி கிராமத்தையும் அம்பாறை யுகன பிரதேசத்துக்குட்பட்ட குமாரிகம கிராமத்தையும் இணைத்து சமகிபுர என்ற புதிய கிராமத்தை உருவாக்கி அம்பாறை மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருதல். 2. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ராணமடு கிராமத்தையும் அம்பாறை உகன பிரதேசத்துக்குட்பட்ட சுதகம கிராமத்துடன் இணைத்தல். 3. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெள்ளாவளி கிராமத்தையும் அம்பாறை உகன பிரதேசத்துக்குட்பட்ட கோணகல கிராமத்துடன் இணைத்தல். மேற்கண்ட 3 திட்டங்களுக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எல்லை நிர்ணய நடவடிக்கைகளின் மூலம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசங்களை சிங்களவர்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்களுடன் இணைத்து தமிழர் இருப்பை பலவீனப்படுத்த மறைமுக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளியலாளர் ஹர்ஷன சூரியபிரம குறிப்பிடும் பொருளாதார வளர்ச்சி அடையாவிட்டால் தற்போதைய தலைமுறையினரின் வாழ்நாளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை 10 அல்லது 15 ஆண்டுகளில் அடைய முடியுமா என்பது குறித்த மூலோபாய ரீதியான கவலை நிலவுகிறது. ஒதுக்கப்படும் நிதி ஒரு தெளிவான கவனம் மற்றும் இலக்குக்கு இணங்க செலவிடப்படாவிட்டால் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைய முடியாது. நெதர்லாந்து, பெல்ஜியம், பின்லாந்து மற்றும் ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை ஒரு முழுமை பெற்ற நிலையில் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது. அந்த நாடுகளில் வாய்க்கால்கள், மதகுகள் அல்லது பாலங்கள் போன்ற அடிப்படை உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியம் மிக குறைவாகவே உள்ளது என அவர் தெரிவித்தார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் பலவீனமடைந்துள்ளது. இதன் பொறுப்பை ஏற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். இவ்வாறு மக்கள் குரல் அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். மக்கள் குரல் அமைப்பின் சார்பாக ஊடக அறிக்கையை வெளியிட்டு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், படுகொலை கலாச்சாரம் 2025ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக படுகொலை கலாச்சாரம் பலமடைந்து தற்போது தீவிரமடைந்துள்ளது. நீதியை நிலைநாட்டும் நீதிமன்ற அதிகாரிகள், சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்டமை ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. எந்நேரத்தில் இங்கு படுகொலைகள் இடம்பெறும் என்ற அச்சத்தில்தான் மக்கள் இன்று வாழ்கின்றார்கள். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்துள்ளது. பொது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் சகல கட்டமைப்பும் பலவீனமடைந்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அனுர அரசாங்கம் பலவீனமடைந்துள்ளது. இதன் பொறுப்பை ஏற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். அதேபோல் போலீஸ் துறையும் இன்று அரசியலாக்கப்பட்டுள்ளது. ஆகவே போலீஸ் மா அதிபரும் உடன் பதவி விலக வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறோம். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அரசியல் மயப்படுத்தக்கூடாது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
அரசு சேவை ஒரு வரப்பிரசாதம். அர்ப்பணிப்புடன் செயலாற்றி முன்மாதிரியாக திகழுங்கள். வடக்கு மாகாணத்தின் விளையாட்டுத் துறையை இன்னமும் மேம்படுத்தும் வகையில் உங்களின் சேவைகள் அமைய வேண்டும் என்று புதிதாக நியமனம் பெற்ற விளையாட்டு உத்தியோகர்களிடம் வலியுறுத்திய வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மக்களும் மேலதிகாரிகளுக்கும் தங்கள் பிரதேசங்களுக்கு இந்த அதிகாரிகள் தான் வேண்டும் என கேட்கும் நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வடக்கு மாகாண சபையின் விளையாட்டு உத்தியோகத்தர் சேவைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 11 பேருக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கி வைத்து உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில், ஆளணி பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வது தொடர்பில் மத்திய அரசாங்கத்திடம் நாம் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றோம். எமது கோரிக்கைகளுக்கு அமைய அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு முழுமையான அனுமதிகள் கிடைக்காவிடினும் விளையாட்டு திணைக்களத்தில் நிலவிய 11 உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி கிடைத்துள்ளமை பெரும் வரப்பிரசாதமாகும். தற்போதைய சூழ்நிலையில் அரசு நியமனம் பெறுவது என்பது மிகவும் கடினமானதொரு காரியமாகும். உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரச கடமைகளை ஏற்றதன் பின்னர் உங்களது பொறுப்புகளை மிகுந்த ஈடுபாட்டுடனும் திறமையாகவும் முன்னெடுக்க வேண்டும். பலர் நியமனம் கிடைக்கும் வரை நாட்டின் எந்த பாகத்திலும் பணியாற்ற தயார் என கூறுகின்ற போதிலும் நியமனம் கிடைத்தவுடன் தங்களது வீடுகளுக்கு அருகாமையில் கடமையாற்ற விரும்புவதை காண முடிகிறது. சிலர் இடமாற்றங்கள் கிடைக்காத பட்சத்தில் சேவையிலிருந்து விலகிச் சென்ற சம்பவங்களும் உண்டு. எனவே இவ்வாறு நிலைமைகளை தவிர்த்து நீங்கள் ஏனையோருக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக செயற்பட வேண்டும். தற்போது வடக்கு மாகாணத்தில் விளையாட்டுத்துறை பெரும் முன்னேற்றகரமான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. புதிதாக நியமனம் பெற்றுள்ள நீங்கள் 11 பேரும் ஒன்றிணைந்து விளையாட்டுத்துறையை மேலும் பலப்படுத்தி முன்னகர்த்த வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவால் விளையாட்டு உத்தியோகத்தர்கள் சேவைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டதற்கு அமைவாக தகுதியான 125 பேர் போட்டி பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 20 பேர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அவர்களில் தகுதி பெற்ற 11 பேருக்கு நேற்று நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர், விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர் மற்றும் கல்வி அமைச்சின் உதவி செயலாளர்கள், புதிதாக நியமனம் பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழர்கள் மீது ராஜபக்சர்கள் நிகழ்த்திய இனப்படுகொலை காரணமாகவே ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று பிரிட்டன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளதாவது: ஆக்ஸ்போர்ட் யூனியன் ஏற்பாடு செய்த உரை அல்லது உரையாடல் நிகழ்வுகள் இந்த காரணத்துக்காகவும் ரத்து செய்யப்படுவதில்லை. அவ்வாறு ரத்து செய்யப்படுவதற்கு கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதலாகும். தன் புகழுக்கான இலக்காகவும் அந்த நிறுவனம் கருதுகிறது. இவ்வாறான நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் உரை ரத்து செய்யப்பட்டமை அரிதான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாகும். இதற்கு நாமலின் குடும்பத்தால் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையே காரணம். நாமல் ராஜபக்சவின் குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக இழைத்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சொல்லனா துயரங்கள் உலகறிந்தவை. அந்த பாதகமான செயல்களின் தொடர்ச்சியாகவே இன்றும் ராஜபக்ச குடும்பத்தினர் பார்க்கப்படுகின்றார்கள். அத்தகைய ஒரு பின்னணியை கொண்டவருக்கு உயரிய மேடைகளை வழங்குவது அறமற்றது என்பதை தமிழ் மாணவ சமூகம் மிக தெளிவாக எடுத்துரைத்தது. இதை ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் யூனியன்கள் தெளிவாக உணர்ந்துள்ளன என்றுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்ந்த வல்வெட்டித்துறை வீடு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர் பாவித்த எந்த பொருட்களோ நினைவு சின்னங்களோ எதுவும் இல்லாத நிலையில் அந்த இடத்தில் புதிதாக அதே போன்ற ஒரு வீட்டை மீண்டும் கட்டுவதன் மூலம் எவ்வாறு அதனை ஒரு நினைவு சின்னமாக கருத முடியும் என்று நகரசபையின் முன்னாள் தவிசாளர் சமாரத்தினம் செல்வேந்திரா மற்றும் நடராஜா ஆனந்தராஜா ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், வல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 13 வயது வரை வாழ்ந்த வீடு இராணுவத்தினரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இக்காணியின் உரிமையாளர் திருமதி ஜெகதீஸ்வரி மதியாபரணம் தமிழ் மக்களுடைய பயனுக்காக இருக்கக்கூடிய கட்டடத்தை அமைக்குமாறு தெரிவித்து அதற்கான சட்ட அங்கீகாரத்தை என்னிடம் ஒப்படைத்துள்ளார்.
வல்வெட்டித்துறையிலும் ஏனைய தமிழ் உணர்வாளர்களிடையே துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து 3 மாடிகளை கொண்ட கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டது. கீழ்த்தளத்தில் கலைக்கூடம் அமைத்தல், 1ஆம் மாடியில் கல்வி தேவைகளுக்காக சிறந்த நூல்களையும் டிஜிட்டல் நூலக வசதிகளையும் உள்ளடக்கியதாக ஒரு தரமான நூலகத்தை அமைத்து அதற்கான நூலகரையும் நியமித்தல், தமிழர்களின் பாரம்பரிய வரலாறுகளை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் 2ஆம் 3ஆம் மாடிகளில் வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கிய காட்சிக்கூடம் அமைத்தல், பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்களதும் பட்டதாரி ஆசிரியர்களின் சேவைகளை பெற்று இலவச கருத்தரங்குகளை நடாத்துதல், இந்த விடயங்களை உள்ளடக்கும் வகையில் நகரசபை கட்டளை சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய கட்டட வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதற்கான விண்ணப்ப கட்டணம் செலுத்தி 2025 டிசம்பர் 3 அன்று நகரசபையில் கையளிக்கப்பட்டது. இது தொடர்பில் அனுமதி தருவதற்கான எவ்வித நடவடிக்கையும் நகரசபையினால் எடுக்கப்படவில்லை. அந்த காணியில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்ந்த வீடு போன்ற ஒரு வீடு புதிதாக கட்ட வேண்டும் என்றும், அவ்வாறாயின் இதனை பரிசீலிக்கலாம் என்றும் தமிழரசுக் கட்சி உறுப்பினரான மயூரன் தெரிவித்தார். உலகின் பல தலைவர்களின் வீடுகள் இன்றும் பேணப்படுவது போல் பிரபாகரனின் வீட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்று இடந்தமானமாக யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாத சபை உறுப்பினர்களும் வெளியில் உள்ள சில புத்திஜீவிகளும் விடயத்தை சரியாக விளங்கிக் கொள்ளாது இல்லாத வீட்டை பாதுகாப்பது போன்ற கற்பனையான கருத்துக்களை தெரிவித்து மக்களை குழப்பி வருகின்றனர். இந்த காணியின் உரிமையாளர்களும் தற்போதைக்கு இங்கு வந்து இருக்கப் போவதில்லை. அதேவேளை வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எந்த ஒரு அடையாளமும் இல்லாத பழைய வீட்டை போன்று திரும்பவும் புதிய கற்களை கொண்டு கட்ட வேண்டும் என்ற உறுப்பினர்களின் தீர்மானம் வேடிக்கையானது. தவிசாளர் கட்டிட விண்ணப்பத்திற்கான அனுமதி கொடுக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்காது வேண்டுமென்றே இழுத்தடித்து தமது தவறுகளை மறைப்பதற்காக அனைத்து ஊடகங்களுக்கும் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள் என்று மேலும் குறிப்பிட்டனர். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் தலைமையகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஜீவ மெதவத்த மற்றும் பிரதி போலீஸ் மாதிபர் ஜாலிய சேனாரத்ன ஆகியோர் இது குறித்து மேலதிக விவரங்களை வெளியிட்டனர். 2019 உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அண்மையில் கிடைத்துள்ள புதிய மற்றும் வலுவான சாட்சியங்களின் அடிப்படையிலே சுரேசலே கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மிக நீண்ட மற்றும் ஆழமான விசாரணை நடத்தப்பட வேண்டியுள்ளது. இதன் காரணமாக கைதுக்கான முழுமையான காரணங்களை இப்போதே பகிரங்கப்படுத்த முடியாது என்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஜீவ மெதவத்து குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக விதிகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. விசாரணைகளின் முன்னேற்றம் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் தேவைப்படின் மேலதிக தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக் கொள்ளவும் சட்டத்தில் இடம் உண்டு என்று பிரதி போலீஸ் மாதிபர் ஜாலிய சேனாரத்ன விளக்கம் அளித்தார். சுரேசலையிடம் முன்னெடுக்கப்படும் தீவிர விசாரணைகளினூடாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த உண்மையான சூத்திரசாரிகள் மற்றும் அதன் மறைமுக தொடர்புகள் குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும் என போலீஸ் தரப்பு பலமான நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. சுரேசலே கைது செய்யப்பட்ட விதம் குறித்து சமூக வலைதளங்களில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளித்த சஜீவ மெதவத்த அவரை நாம் கைது செய்யாமல் இருந்திருந்தால்தான் போலீசாருக்கு எதிராக விமர்சனங்களும் பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். போலீசார் தமது கடமையை சட்டத்துக்கு உட்பட்டு சரியாக செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசேட குழுவொன்று சுரேசலையிடம் வாக்குமூலங்களை பெற்று வருவதுடன் தாக்குதல் தொடர்பான கோப்புகளுடன் அவரது தொடர்புகளை ஒப்பிட்டு மீளாய்வு செய்து வருகிறது. இந்த விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன.